பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? வாயும் ஆவிக்குரிய வாயும். ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ஸ் போய் பார்த்தா தெரியும். லைனாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் வந்து வாய் கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வாய் அதை வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடைக்கிறவனோ புத்திமான். அதாவது நம்மளோட வாயின் வார்த்தையில் வந்து மிகுதியாக இருக்குது. அல்ல வந்து அவ்வளோ வார்த்தைகள் வந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா? நம்ம வாயில் வந்து பேசுகிற வார்த்தையை அளந்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ வார்த்தைகளை அதிகமாக நம்ம கொட்டிடுறோம். ஸோ அதில் வந்து பாவமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. வாயின் வார்த்தைனால யாருமே பாவம் செஞ்சதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு ரொம்ப டவுன் ஆக வைக்கிறதே நம்ம வாயின் வார்த்தை தான். நம்ம வாயின் வார்த்தையில் வந்து அதிகாரமும் இருக்குது, ஜீவனம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறதும் நம்ம வார்த்தை தான். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து டவுன் ஆகிருக்கிறது, அவங்க வாழ்க்கையே இல்லாமல் போக வைக்கிறதுக்கும் நம்ம வார்த்தை தான் வந்து காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வார்த்தைகள் சொற்கள் மிகுதியாக நம்ம பேசணும், அதை பார்த்து பேசணும். ஸோ அதில் பாவம் இல்லாத வார்த்தைகள்லாம் நம்ம பேச ஆண்டவரிட கிருபை கேட்கும். தன் உதடுகளை அடைக்கிறவன் புத்திமான். ஸோ நம்ம உதட வார்த்தைகளை அடக்கி பேசுறவன் தான் புத்திமான் அப்படின்னு சொல்ல. ஒரு வார்த்தை ஒருத்தவங்கிட்ட பேசுறதுக்கு நம்ம 1000 தடவை யோசிச்சு பேசலாமே தவிர அந்த வார்த்தையை சொல்லிட்டுக்கு அப்புறம் கொட்டிட்டுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை வச்சு 1000 தடவை நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா போட்டது அதை எவ்வளோ அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுறோம்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து எசப்பாக்கிட்ட கேட்போம், நான் யோசிச்சு சிந்திச்சு பேச எனக்கு கிருபை தாங்க எசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுக்கு முந்தின வசனம் சொல்லுது 18வது வசனம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறம் கூறுகிறவன் மதிக்கேடன். அதாவது ஒருத்தவங்களை கொடுத்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும்போது மேலோட்டமா வந்து என்னன்னு பேசிக்கிறது அப்படின்னு மாதிரி வந்து ஆக்ஷன் பண்றது, இது எல்லாமே வந்து அவங்க வாய் வந்து பொய்யான வார்த்தைகள் தான் சொல்லுது. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியரங்கமா வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது அந்த பகையை மறைக்கிறவன் பொய் உதடனா இருக்கான்னு சொல்லி புறம் கூறுறது வந்து மதிக்கேடன். ஒருத்தவங்கிட்ட வந்து மாதிரி சொல்லுது, அதே வெளியாளர்கிட்ட வேற மாதிரி சொல்லுது. இந்த டபுள் கேம் விளையாடுறது இவங்க எல்லாருமே வந்து மதிக்கேடன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பைபிள் வந்து சொல்லுது. அடுத்தது வந்து மத்திய 15வது அதிகாரம் 11வது வசனம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதே 18-19 வசனம் வாசிக்கிறேன். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படின்னு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், விபச்சாரமும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அதாவது மனுஷன் வந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷன் இருதயத்திலிருந்து வர வார்த்தைகள் தான் வந்து ஒருத்தனை வந்து தீட்டுப்படுத்தும், அதாவது காயப்பட்டும். அதுதான் என்னன்னா வந்து பொய்யான சிந்தனைகள், கொலைபாதங்கள், இவங்களை வந்து எப்போ போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி கொலை பண்றது, விபச்சார செயல்கள், வேசித்தன செயல்கள், களவு, எப்படின்னா மாற்றி நம்ம வந்து தவறாக வச்சு இப்படி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி களவு, பொய்யான சாட்சி, ஒருத்தவங்க வந்து பொய் சாட்சி வந்து சொல்றது, தூஷணமான வார்த்தைகள், தூஷணமாக பேசி அவங்கள ஹர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனுஷன் இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருதுதான். அதுதான் வந்து மனுஷனை காயப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி நம்ம வந்து செயல்படக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தையில் அடக்கி ஆளணும். அது எசப்பாக்கிட்ட கிருபை கேட்கும். எசப்பா எனக்கு கிருபை தாங்க, வாயின் வார்த்தைகளை அடக்கி ஆளணும். நான் வந்து மற்றவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சமாதானத்தை சொல்கிற வார்த்தைகளை தான் நான் பேசணும். மற்றவங்களோட வாழ்க்கையில் நான் கட்டி எழுப்புகிற பிள்ளையாக தான் நான் இருக்கணுமே தவிர அவங்க வாழ்க்கையை நான் அழிச்சிட பிள்ளையாக நான் இருக்கக்கூடாதுப்பா. என் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். அப்போ தான் என் இருதயத்துலேருந்து சுத்தமான வார்த்தைகளை வந்து வெளியே வரணுமே தவிர கெட்ட வார்த்தைகள், தூஷணமான எந்த ஒரு செயலும் எனக்கு வாயிலிருந்து புறப்பட்டு வராதபடி வாயின் வார்த்தைகளை பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அடுத்தது நம்ம ஆவிக்குரிய வாய் பார்க்கலாம். சங்கீதம் 81வது அதிகாரம் 10வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன். அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வந்து எகிப்து தேசம் புறப்பட்டு வர செய்தது கர்த்தர் தான். கர்த்தர் வந்து ஆணித்தனமா அவங்க புரிய மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து உன் வாய் வந்து தர, அதை நான் வந்து நிரப்புவேன் அப்படி சொல்றேன். அந்த நிரப்புவேன் அப்படின்றது என்ன வசனம் பார்க்கலாமா? ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும்
இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவரோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தர் கொடுத்திருக்க ஆவியான பரிசுத்த ஆவி, உண்மையில இருக்க என் ஆவி, நான் உன் வாயை அருளின என் வார்த்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் வார்த்தைகள், அதை நம்ம உட்கொள்ள அவரை போல நம்ம மாறினோம். அவரோட ஆவியை நமக்குள்ள கிரியேட் செய்யணும். அவரோட சுபாவம் நமக்குள்ள இருந்து கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து என் வார்த்தைகளை நான் வைப்பேன். அது உன் சந்ததியின் வாயிலையும் இருக்கும், உன் சந்ததியினோட சந்ததி வாயிலையும் இருக்கும். அது நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசிச்சானா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வாயின் வார்த்தையில ஆண்டவர் அவனோட வார்த்தையை போட்டவர், அருளினவர். நம்ம குடும்பத்தார், நம்மளோட ஜென்ரேஷன் பரம்பரையா ஆண்டவர் பிள்ளைகளா ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பின்னாடி கண்டினியூஸா வந்துட்டே இருப்பாங்க. அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்குற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவர் மீற மாட்டாரு, நம்மவும் மீறவும் கூடாது. வழி தப்பி போயிடக்கூடாது, விக்கிரக செயல்பாடுலாம் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம படிக்கணும். இது ஆவிக்குற வாய், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணும். ஏசப்பா, ஆவிக்குற விஷயத்துல எனக்கு நீங்க அந்த வாயில உங்க வார்த்தையை அருள்வேன்னு சொல்லியிருக்கீங்க. என் வாயில உங்க வார்த்தையை வைங்க ஏசப்பா. அது என் வாயில மட்டும் இருக்கக்கூடாது, என் பின்னாடி வர சங்கதியும் அந்த சங்கதிக்கு மேல சந்ததியும் ஜென்ரேஷனா உங்க வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவோட சந்ததி, தெய்வ பிள்ளைங்க, இது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை என்றைக்குமே எங்களோட வாயில இருக்கணும், எங்க வாழ்க்கையில இருக்கணும். எங்க ஜென்ரேஷனா அதை தொடரணுமே தவிர கட்டாயிடக்கூடாது ஏசப்பா. உங்களோட வார்த்தை எங்க குடும்பத்துக்குள்ள நிலைத்து நிற்கணும் ஏசப்பா. உங்களோட வெளிச்சம் மகிமையை எங்க குடும்பத்துல காணப்படணும் ஏசப்பா. உங்க வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மளோட வாயின் வார்த்தைகள் கர்த்தரோட வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம குடும்பத்தார் எல்லாமே கிறிஸ்துவை அறிகிற, கிறிஸ்துவ வார்த்தையை பெற்றுக்கொண்ட, கிறிஸ்துவ வார்த்தையை உடையவர்களாம், கிறிஸ்துவோட ஊழியத்தை நிறைவேற்றவங்களாம், கிறிஸ்துவோட வெளிச்சத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறவங்களாம் நிச்சயமா காணப்படுவாங்க. அதை நம்ம விசுவாசத்தோட இசபாயிட்ட கேட்கும் போது நிச்சயமா ஆவிக்குள்ளாக நம்ம வாய் கர்த்தரோட வார்த்தை மட்டுமே பேசுற வாயா இருக்கும். விசுவாசத்தோட கேட்போம். ஆமீன்.